அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆயுள் விருத்தி பெற பாரம்பரிய சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சம்பத்தடைந்து நிம்மதியாக வாழ மிக பெரிய பரிகார பூஜை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய குடும்பத்தில் பெண்களின் குணம் பக்தி, சிரத்தை, ஆத்ம ஞானம், பெரியோரை வணங்குவது, பசி என்று வருவோருக்கு அன்னமிடுதல் இவைகளை பொறுத்தே அந்த குடும்பம் குபேர பூமியாகவோ தேவலோகமாகவோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய தோஷங்கள் விமோச்சனமே ஆகாது என்று நினைத்தாலும் கவலையை கண்டிப்பாக விட்டுவிடுங்கள். மகான்கள் அருளிய குரு மூலமாக நாங்கள் அறிந்த பரிகாரம்தான் இது மிகப்பெரிய பரிகாரமாகவே இருக்கிறது. நாங்கள் கண்டு இருக்கும் மிகப்பெரிய பரிகாரம் இதுவாகும். தாய் தந்தை இருந்தால் அவர்களை பூஜை அறையில் அமர்த்தி தினம் 9 பிரதட்சணம் 9 நமஸ்காரங்களை செய்ய சொல்லி அல்லது அவர்களின் புகைப்படமோ குருவின் புகைப்படமோ பூஜை அறை நடுவில் வைத்து உங்கள் ஜாதகத்தையும் அதன் அருகில் வைத்து 9 பிரதட்சணம் 9 நமஸ்காரங்கள் விழுந்து வணங்கி வேண்டிய கோரிக்கைகளை பிரார்த்தனை செய்து வர வேண்டும். தொடர்ந்து 27 நாட்கள், முடிந்தால் 54 நாட்கள் செய்து வரவும். இதன் பலன் தீராத தோஷங்களையும் கஷ்டங்களையும் பூரணமாகி விளக்கி நமக்கு சகல விதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். பூஜை செய்ய உகந்த நாட்களாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அவர்களை கிழக்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். திங்கட்கிழமையாக இருந்தால் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை வடக்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். அடுத்ததாக புதன்கிழமையாக இருந்தால் தெற்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். வியாழக்கிழமையாக இருந்தால் மேற்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வடமேற்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். சனிக்கிழமையாக இருந்தால் தெற்கு நோக்கி அமர வைக்க வேண்டும். பிருகு மகரிஷியின் புளோகம் புளோமா என்பவருக்கு பிறந்த சுக்கிரன் சகல வித்தைகளிலும் கரை கண்டவர். ஆசுரர்களின் தலைவன் சுக்கிரநீதி என்ற ராஜதந்திர நூலை எழுதியவர். திருமால் எப்பொழுதும் தேவர்களுக்கு உதவி செய்வதைக் கண்டு அசுரர்கள் உதவினார்கள், அசுரர்கள் வருத்தப்பட்டார்கள். அசுரர்கள் எல்லோரும் சுக்கிரனிடம் முறையிடவே அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நேராக காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை நிறுவி புலன்களை அடக்கி 1000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார். கடும் தவத்தினை கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் சுக்கிரனுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் செய்தார். இந்த மந்திரத்தை இறந்தவர்கள் மீது உபயோகித்தால் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று விடுவார்கள் எனும் மந்திரத்தை பாரம்பரிய சிவபெருமான் அவர் சுக்கிரனுக்கு அளிக்கிறார். 3 உலகங்களையும் யார் தலைமையில் ஆட்சி செய்வது என்பதில் தேவர்களும் அசுரர்களும் போற்றி ஏற்படுகிறது. தேவர்கள் தங்களுடைய குரு பிரகஸ்பதி தலைமையில் அசுரர்களுடன் போர் செய்கிறார்கள். அசுரர்கள் படையில் யார் இறந்தாலும் உடனே சுக்கிரன் இருந்த சஞ்சீவினி மந்திரத்தை கூறி உடன் அவர்கள் உயிர் பெற்று மீண்டும் போரிடுவார்கள். அதனால் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற இயலவில்லை. இதனை கண்ட நந்தி தேவர் சிவபெருமானிடம் போய் முறையிடுகிறார். சிவபெருமான் சுக்கிரனை தன்னை பார்க்க வருமாறு கட்டளையிடுகிறார். சுக்கிரன் சிவபெருமானை காண வந்தவுடன் அவரை விழுங்கி தன் திருவயிற்றிலேயே வைத்து கொண்டார். சுக்கிரன் சிவபெருமான் திருவயிற்றிலேயே 1000 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தான். இதனால் சுக்கிரனுக்கு சிவகுமாரன் என்ற பெயரும் இருக்கிறது. சுக்கிரன் யோகத்தினை கண்ட சிவபெருமான் மீண்டும் வெளியே எடுத்து விடுகிறார். அதன் பின்பு பிரகஸ்பதியின் மகன் கசன் சுக்கிர மகள் தேவயானியிடம் போய் காதல் செய்து அதன் மூலம் சுக்கிரன் அன்பை பெற்று மிருத சஞ்சீவினி என்று மந்திரத்தை கற்று அதனை தேவர்களுக்கு கற்றுத்தருவதாக வரலாறு தொடரும். இனி நாம் சுக்கிரன் திசை பற்றி கண்டிப்பாக காண்போம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மாதிசிகை நடைபெறும் காலம் 20 வருடங்கள், அதாவது மகா திசை நடைபெறும் காலம் 20 வருடங்கள். சுக்கிரன் திசையில் சுயபுக்தி நடைபெறும் காலம் 3 வருடம் 4 மாதங்களும். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கேந்திர கோணங்களில் இருந்தாலும் அக்காலகட்டங்களில் அதிகமான அளவுக்கு பல விதங்கள் வசதி வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் தேடி வரும். வண்டி வாகன வசதி இல்லாதவர்களுக்கு வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த யோகம் நடக்கின்றவர்கள் தான் காதலில் வெற்றியடைகிறார்கள். அழகான பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள்.
ஆடை அழகு சந்தான பொருட்களின் சேர்க்கையும். அடுத்ததாக அப்பொருட்கள் வியாபாரம் செய்வதன் மூலம் தனலாபம், முகத்தோற்றம், மற்றவர்களை கவரும் வசீகரமும், வெள்ளி, ஈயம், புலி இவற்றை வியாபாரம் செய்பவர்களும் மிகப்பெரிய லாபம் அடையலாம். திருமணம் நடக்காமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சத்தில் இருக்கின்ற போது திருமணம் உடனடியாக முடியும். சுக்கிரன் பாவியாகவோ பகைப்பார் நீசத்திலோ இருந்தாலோ, பகைப்பாடுடனே அல்லது பார்க்கவே இருந்தால் இந்த திசை காலகட்டங்களில் அவர்களுடைய நடத்தைகளில் தவறும், அவமானங்களும், செய்யும் தொழிலில் இழப்புகளும், வியாதிகளும், தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாமலும் இருக்கும். சொத்துக்கள் விரயங்களும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இன்மை இருந்து பிரிந்து வாழுதல், எல்லோருடன் பகை உணர்ச்சியும் ஏற்படும். குறிப்பாக கடகராசிக்கு சுக்கிரன் பாவி என்பதால் அவசியம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சுக்கிரனுக்குரிய பரிகார ஸ்தலம்தான் கஞ்சனூர். இந்த மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கஞ்சனூர் ஆகும். கஞ்சனூர் சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்து சுக்கிரனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் உங்களுடைய துன்பங்களும் வேதனையிலும் சந்தோஷமாய் மாறும். இது நாள் வரை சுக்கிரனால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக செல்லுங்கள் கஞ்சனூருக்கு. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதை கண்டிப்பாக உணர்வீர்கள். ரிஷபம், துலாம் 2 சுக்கிரனின் சொந்த வீடுகள். கன்னி நீச வீடு, மீனம் உச்ச வீடு, பரணி, பூரம், பூரடாரம் 3 நட்சத்திரங்களுக்கும் நாயகன் சுக்கிரனே. சுக்கிரனின் யோக பலங்கள் இருந்தால் இவ்வகையகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களும் அடையலாம். ஒருவரது ஜாதகத்தில் கலஸ்தரதானாக இவரது சுப பலத்தை கொண்டே வாழ்க்கை துணை, சுபயோகம் முதலியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. தினமும் காலை மொச்சை கொட்டை பிறருக்கு தானம் செய்து கொடுத்தாலும் நன்மை உண்டு. கண்டிப்பாக எங்கேயும் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுகிறது என்று நினைப்பவர்கள் கஞ்சனூருக்கு அப்போ உங்கள் வாழ்க்கையில் செல்லுங்கள். கண்டிப்பாக சுக்கிரனுடைய பார்வை உங்கள் மீது படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.